நம்ம கார்த்திக் வந்துட்டு இப்போ சாதாரணமா இருந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா கார்த்திக்கோட உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரிய வரப்போகுது. அதாவது இங்க சண்டை போட்டு இருக்கிறது யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த சண்டைய விலைக்கு பார்க்கும்போது தான் தெரிய வருது. அது பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்ததும் 2 பேருக்குமே பயங்கர அதிர்ச்சியானது மட்டும் இல்லாம, டேய் கார்த்திக் இங்க என்னடா பண்ற? ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க? அப்படின்ற மாதிரி கேட்கும்போது கடைசியில பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் வந்துட்டு எல்லாத்தையுமே சொல்றது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "அண்ணே நான் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம நான் சாகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேனே" அப்படின்ற மாரி சொல்லும்போது, நம்ம கௌதம் வந்துட்டு பல்லார்ன்னு கன்னத்து மேலேயே ஒரு அடி விழுறாங்க. "என்ன பேசிட்டு இருக்க கார்த்திக் நீ? நீ சாவுறியா? என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு சாவறேன்னு சொல்லு" அப்படி இப்படின்ற மாரி கேட்கும்போது, கடைசியில இன்னொரு அதிர்ச்சியான செய்தியும் சொல்றாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி விஷம் குடிச்சுட்டேன். அதாவது விஷம் குடிச்சுட்டேண்ணே. இந்த சொத்து எல்லாமே எனக்கு இனிமே உனக்கு தான். நான் இவ்ளோ நாளா உங்க 2 பேருக்கும் பண்ண துரோகத்துக்கு எனக்கு இதெல்லாம் தேவைதான். நான் இப்பன்னா அந்த விஷம் குடிச்சு கிட்டத்தட்ட 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. அந்த விஷத்தோட வீரியத்தன்மை 1/2 மணி நேரம். இன்னும் 1/4 மணி நேரம் தானே நான் உயிரோட இருப்பேன். அப்படின்றப்போ சொல்லி ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியையே நம்ம கார்த்திக் குடுக்க ஆரம்பிச்சுறாங்க. உடனடியா இப்பன்னா நம்ம கார்த்திக்க காப்பாத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக போறாங்க. அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதமும், இலக்கியா கார்த்திக்க பார்த்தோனே அதிர்ச்சியானாங்க. சரி ஓகே குடிச்சு தானே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தாங்க. கடைசியில வீட்டுக்கு கூட்டிட்டு போய் எல்லாத்தையுமே புரிய வச்சிடலாம்னு சொல்லிட்டு. ஆனா கார்த்திக் இப்படி சொன்ன உடனே பயங்கரமான அதிர்ச்சி. அதுலயும் பார்த்தீங்கன்னா, "அண்ணா என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா விட்டு தள்ளுண்ண. ஏன்னா என் பொண்டாட்டி பேச்ச கேட்டுட்டு நான் எவ்வளவோ உங்களுக்காக பண்ணியிருக்கேன். அந்த கேடு கெட்டவ என்னையே பார்த்தீங்கன்னா ஏமாத்திட்டா. ஏமாத்திருந்தா கூட எனக்கு பிரச்சனையே கிடையாது. வேற எந்த ஒரு விஷயத்திலயாச்சும் ஏமாத்திட்டு போறா. என் சொத்து வேணும்னா கூட பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு அவ போயிட்டு போறா. அதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா ரெட்டை குழந்தைய சுமக்கிறேன்னு சொல்லிட்டு பொய் சொல்லி என்கிட்ட பார்த்தீங்கன்னா இப்படிலாம் நாடகம் ஆடிட்டால்ல. அதுதான் பார்த்தீங்கன்னா என்னால தாங்கிக்க முடியலண்ணே. இதுக்கப்புறம் நான் உயிரோட இருந்தும் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. கட்னவ பார்த்தீங்கன்னா இப்படி கேடு கெட்டு போயிருந்தா நான் என்ன பண்றது? அப்படி இப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. கடைசியில கார்த்திக்க பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக நினைச்சாலுமே கூட சரி, இல்லண்ணே நீங்க பார்த்தீங்கன்னா என்ன இப்படியே விட்டுருங்க. இன்னும் கொஞ்ச நேரம் விட்டீங்க அப்படின்னா என்னோட மொத்தமா பார்த்தீங்கன்னா என்னோட வாழ்க்கை முடிஞ்சிரும். அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கும்போது, கடைசியில அடிச்சு தர தர தரன்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு இழுத்துட்டு போய் சேர்க்குறாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல சீரியஸ் கண்டிஷன்ல இருந்த கார்த்திக் பார்த்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் நேரம் முன்னாடி கொண்டு வந்திருக்கணும். அவரோட நிலைமை ரொம்பவே சீரியஸா இருக்கு. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லி, ஆனா எப்படியோ அந்த கடவுளோட அருளால பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாம ஹாஸ்பிட்டல்ல பார்த்தீங்கன்னா காப்பாத்தி கூட்டிட்டு வந்துடுறாங்க. அதாவது காப்பாத்திட்டு ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்கும்போது மயக்கம்லாம் தெளிஞ்சிருக்கு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, அவருக்கு ட்ரீட்மெண்ட்டே பார்த்துருக்க கூடாது. ஏன்னா ஓவரா குடிச்சிருக்காரு. விஷம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தலைக்கேறி அவர் பார்த்தீங்கன்னா பொட்டுன்னு போயிருப்பாரு. ஆனா கடைசியில பார்த்தீங்கன்னா, எப்படியோ ஒரு வழியா காப்பாத்துனது மட்டும் இல்லாம, கார்த்திக்க உட்கார வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. எதுக்கு அப்படிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கும் பார்த்தீங்கன்னா புரிஞ்சுகிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மல் ஆயிடுவாரு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? குடிக்கிறதுக்காக போனவரு, அதாவது இவ்ளோ கஷ்டங்கள தாங்கிட்டு குடிக்கிறதுக்காக போனவரு, ஒருவேள விஷத்தையும் குடிச்சிருந்தா என்ன பண்ணுவாங்க? அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.